நீதான் ருக்குமணியா? என் பேர் சுந்தரி. ஏட்டையா சம்சாரனா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, உன்னை பத்தி ஏதோ புகார் வந்திருக்கே, அதை என்னன்னு கேட்டுப்பலாம்னு வந்திருக்கேன். ஏட்டையா வேலை பாக்குறது நீங்களா உங்க வீட்டுக்காரரா? இந்த சிண்டலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எப்ப இடத்த காலி பண்ண போறேன்? என்ன இந்த ஊர்ல எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறீங்க? மரியாதை மட்டும் தெரியாதா? அதை கத்துக் கொடுக்கதான் நீ வந்திருக்கியா? அதெல்லாம் இந்த வயசுல கத்துக் கொடுக்க முடியாதுமா. நீங்க குழந்தையா இருக்கிறப்பவே கத்துக் கொடுத்துருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு வேலை இல்லை. அன்னைக்கு வாங்க பேசிப்போம். கண்ணாயிரம் அங்க வர்றது யாரு பாத்தியா? யாரு அது? ருக்குமணிதான். பேரு ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்றதுக்காக சர்க்கார் அவளை அனுப்பிச்சு வச்சிருக்குப்பா. ஆஹா, சர்க்கார் பண்ணதுலயே நல்ல காரியம் இதுதான்டா. கண்ணாயிரம் அவ பின்னாடி பல்லிட்டு போயிடாத. கடக்கு ஜென்மத்துக்கும் புள்ளையே பெற்றுக்க முடியாது. கடக்கு தத்து பிள்ளைக்கு தாடி தகப்பனா இருப்ப. கடக்கு உங்களுக்கு தான் நான் செய்தி சொல்ல முடியும். இந்த கை முடிஞ்சதும் உங்களுக்கும் சொல்றேன். பாப்பா நாகராஜ், ஏது இந்த பக்கம்? எனக்கு ஒரு சந்தேகம். பொம்பளைங்க வீட்டு வாசல்ல காலையிலயும் சாயந்தரமும் கோலம் போடுறாங்களே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு என்னை எப்ப பார்த்தாலும் உடனே கோலம் போட ஆரம்பிச்சிடறா. அதுல ரொம்ப இருக்கு விஷயமே. பொண்ணுங்க வீட்டு வாசல்ல போடுறது மாக்கோலம் மட்டுமல்ல, அவ மனக்கோலம். அவ இதயத்துல இருக்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவா. கன்னி பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்றதுக்காக ஜாடையா கோலம் போடுவா. விதவ பொண்ணு தன் தேவைகளை வெளிக்காட்ட வாசல்ல கோலம் போடுவா. ஒவ்வொரு பொண்ணும் தன் நினைப்பை வெளிப்படுத்தணும்னு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்காங்க. வாசல்ல போற ஆம்பளைங்க வீதியில போட்டுக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்தந்த பொண்ணுங்களை பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. இது இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சுக்க. என்னப்பா பிச்சுமுத்து, கூப்பிட்டீங்களா? பவுட் வந்துருச்சு அவனுக்கு. யார் வரா யார் போறான்னு தெரியாம கூட நடத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க அம்மா முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஊர்க்காரங்க எல்லாம் வர்ற ஆளை ஒரு நாள்ல வரட்டுறேன் 2 நாள்ல வரட்டுறேன்னு சபதம் பண்ணிட்டு இப்போ என்ன அம்போன்னு விட்டாங்க. தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கிறேன். வந்து ஆம்பளையா இருந்தா ஊருக்காரங்க வீரத்தை காட்டிருப்பாங்க. பொம்பளையாச்சே, அதான் இறக்கம் வந்துருச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த குப்புமா கைடி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கா. அவ செத்துட்டா என் பிரச்சனை தீரும்ல. அப்போ குப்புமா கைடி செத்துருங்கிறீங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இதுதானே பணத்தை வச்சு காணுமே. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். படுக்கு பாணியில இந்த பணத்தை காணுமே, யாராவது எடுத்தீங்களா? 2 பேரும் திருட்டு முடி முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எடுக்கலாமா? நானும் எடுக்கலாமா? 2 பேரும் எடுக்கலையும் திருடனா வந்துட்டான்.
மரியாதையா கொடுத்துருங்க, இல்லாட்டி நான் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் சோறே போட மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதும்மா. ஏனா உனக்கும் தெரியாதுல்ல? இருங்க வரேன். இத பாருங்க, இது மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி. இத திருடவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய், சாமியை கும்பிட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா, நான் எடுக்கலமா. நீ தொடுற. வேண்டாம், திருட்டு ராஸ்கல், பொடியை தொடாமலே கையெடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணு இல்ல. அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதையா பணத்தை கொடுத்து. குப்பமா கிழவி கோடி சேலை கட்டினா தான் சாவு வரும்னு அழுதுச்சு. அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன். வேண்டாம், எவ்வளவு நாளைக்குடா இப்படி வெகுடியா இருப்பேன்? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம ஏண்டா காரணமா இருக்கணும்? தப்புத்தாம்மா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டெழுந்து தெரிஞ்சுக்கிற புத்தியை விட படிப்பு தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி யோசி, செஞ்சுட்டு யோசிக்காது. ஏண்டியம்மா, உங்க ஊர் அழுத்தலாங்க வந்து எங்க ஊர்ல கலக்க வந்திருக்கியா? அட மின்னோலியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்கிய. உனக்கு காது கேட்காதா? ராங்கிய பாரு, எந்தெந்த ஊரை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த கால்பட்ட நாள்ல இருந்து தேங்காய் தண்ணி மாதிரி இந்த ஆது தண்ணி உப்பு கரைக்குது. உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், சும்மா இருக்கியே. நாய் கிடைக்குதுங்கிறதுக்காக நாம திருப்பி கிடைக்க முடியுமா? கதவு யார் மூடுது? நீ தானே? நாயா மூடுறேன். ஊர் கட்டுமானத்தை மீறி நீங்க வந்ததுனால என்னையும் வெளியே தள்ளி கதவை மூடிட்டாங்க. அப்ப எப்படி உள்ள போறது? இதை விட்டா வேற வழியே இல்ல. காலையில தான் கதவை திறப்பாங்க. என்ன விரட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? அவ்வா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தலைமுறையா இதுதான் பழக்கம். ஆமா, நீங்க ஏன் தாமசமா வர்றீங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, காரமடை வரைக்கும் தள்ளிட்டு போய் பஞ்சர் ஒட்டிட்டு வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கண்டு பயமா இருக்கா? சாமி சத்தியமா நான் ரொம்ப நல்லவங்க. நான் சாமிக்கே பயப்பட மாட்டேன், உங்களுக்கு எப்படி பயப்படுவேன்? நிஜமா சாமிக்கு பயப்பட மாட்டீங்களா? நம்ம ஊரு ஐயனார் சாமிக்கு? ஐயனார் சாமி மட்டும் இல்ல, அனந்த சாமி, கந்தசாமி, ரங்கசாமி எல்லா சாமிக்கும் தான். அப்போ கழுமறை சாமிக்கும் பயப்பட மாட்டீங்க? அது யாரு கழுமறை சாமி? அது ஒரு பெரிய கதைங்க. அடேப்பா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டோம். பொழுது விழிஞ்சு போச்சு, ஒத்திரின்னு காணுமே. ஆமா, பிச்சை முத்தங்க. சொல்லாம கொல்லாம வருதா? இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்க, ஊர்க்காரங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள். வெளில நான் போய் செக் ஆட்டினா தான் எண்ணெய் இறக்க முடியும். அது சரி, எண்ணெய் ஏற்பட்டு இருக்கலாம்ல. நீங்க ஜெராமீன் மாதிரி
சுருண்டு தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்புறதுக்கு மனசு வரல. வண்டி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பயம், நல்லா தூங்கிட்டு வரட்டுமேன்னு போத்தி விட்டுட்டு வந்துட்டேன். வண்டி நேருங்க, ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன். வேண்டாங்க, நான் நடந்து. பரவாயில்ல, வாங்க. ஐயா வாங்க. இல்லைங்க, எனக்கு என் வண்டியில ஏன் வெக்கப்படுறீங்க? இப்ப வண்டியில ஏற போறீங்களா இல்லையா? இல்லைங்க. அப்ப நான் போறேன். இருங்க இருங்க இருங்க, இந்த வண்டியில ஏறி எனக்கு பழக்கம் இல்ல. ஜாதியா பார்த்தது. சரி இருங்க, பைய 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 போங்க, பைய போங்க, பைய 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 போங்க. தம்பு தம்பு தம்பு. பரவாயில்ல, விடுங்க. கட்ட வண்டி மாதிரி இந்த ஆட்டோ. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா போங்க. வசதியா இருக்க? வசதியா உட்காந்துங்க. ஜாதியா உட்காருங்க. இருக்காங்க இருக்காங்க. இது எங்க, இது வேற. என்ன ரொம்ப நேரமா தலையை தெரிஞ்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 20 ரூபாய் கைமாத்து வேணும், அதை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று தானே சம்பளம் வாங்கின? 8 பிள்ளைங்க, வாங்கின சம்பளம் எத்தனை நாளைக்கு வருங்க? 8 பிள்ளைங்களா? உனக்கா? சத்தியமா எனக்கு தாங்க, 4 தடவையும் 8 பிரசவம். அடப்பாவி. ஆமா, இது உனக்கு பொருத்தம் இல்லாத வேலையாச்சே. 2 பிள்ளைங்க போறோம்னு பிரச்சாரம் பண்றியே, உனக்கு மட்டும் 8 பிள்ளைங்களான்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவ? 8 பிள்ளைங்களை பெற்றதுனாலதான் நான் இப்படி ஊரெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, பொழைச்சுக்குவேன். உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன, வாங்கின பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல, நீங்க பிச்சைமுத்து பையல சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன? அவன் அழுக்கு பிள்ளையாரு, குளிக்கவே மாட்டான். அவனை ஏன் நீங்க சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்கன்னு ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க. உனக்கும் வேலை இல்ல, உங்க ஊருக்கும் வேலை இல்ல. மணி 10 போது, நீ பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வா. கிருஷ்ணம்பட்டி வரைக்கும் போகணும். சரிங்க.